கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே நாம் இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். 22ஆம் வசனம் சொல்கிறது, கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம்முடைய கண் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்முடைய கண்களோடு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமானதை நோக்கி பார்க்க வேண்டும். கண்கள் எப்பொழுதும் தேவனுடைய பிரசனத்தில் அவரை பார்க்கிறதாக இருக்க வேண்டும். கண் வெளிச்சமாக இருக்கணும். கண் சுத்தமாக இருக்கணும். இந்த கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஒரு விளக்கு அமைஞ்சிருச்சுன்னா இந்த இருள் வந்துடும். அதே போல் நம்முடைய கண்கள் பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம சரீரம் முழுவதும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று பார்க்கிறோம். அதில் பெரும்பாலும் நம்மளை ஆளுகை செய்கிறது இந்த கண்களின் இச்சை தான். இந்த கண்கள் அப்படியே பறக்க விட்டு அதில் பாவமான காரியங்கள் எல்லாம் உட்கிரகித்து அது உள்ளே போய் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வரும். அதனால தான் யோபு சொல்கிறாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் எப்படி நினைப்பாய் இருப்பது என்று சொல்லி. ஆகவே இந்த நாளில் நம்முடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணுவோம். நம்முடைய கண் சுத்தமாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம்முடைய சரீரம் கரைப்படாதபடிக்கு நம் கண்கள் காக்கப்படுவதாக. கர்த்தருடைய உதவி நமக்கு கிடைப்பதாக. ஆமென். God bless you. Praise the Lord.